ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒன்று தவறாகிவிட்டால் ஏற்படும் பதட்டமானது நீ சரி செய்ய நினைக்கும் எந்த வாய்ப்பையுமே குலைத்துவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோ. எனவே எந்த ஒரு விஷயத்திற்கு வேண்டுமானாலும் நீ பதட்டப்படவே கூடாது. எல்லோருடைய மனதில் இருக்கும் ஒரே கொள்கை, ஒரே நினைப்பு, தமக்கு வந்தால் இரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் அது இரத்தம் இல்லை என்ற நினைப்புத்தான். மனதின் இந்த நிலை மிகுந்த மன உளைச்சலை தரும். கொஞ்சம் புரிந்ததும் அதை ஏற்றுக்கொண்டு இதை வேடிக்கை பார்க்கும் மனநிலை தான் எல்லோருக்கும் வந்துவிட்டது. நாமளே நம் மனநிலையை வேடிக்கை பார்க்க வேண்டும். மூன்றாவது மனிதனைப் போல் வேடிக்கை பார்த்து பழக வேண்டும். உன்னிடம் உயர்ந்த குணங்களும் இருக்கும், தாழ்ந்த எண்ணங்களும் இருக்கவே செய்யும். அது தவிர்க்க முடியாதுதான். உயர்ந்த குணங்களுக்காக நீ உயர்ந்தவர்கள் என்ற ஆணவம் கொள்ளவோ, உன்னிடம் இருக்கும் தவறான குணங்களுக்காக உன்னை மட்டமாக எண்ணி தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவோ தேவையில்லை. அனைத்தையும் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நீ வளர்த்துக்கோ. உன் வீட்டு தோட்டத்தில் பார், மல்லிகையும் மனம் வீசும், அதே சமயம் கழிவுகளும் நாற்றம் தரும். அந்த கழிவுகள் அதே மல்லிகை செடிகளுக்கு உரமாக பயன்படுகிறதானே. உன்னிடம் நல்ல குணங்களும் தவறான பண்புகளும் இருக்கத்தான் செய்யும். தவறான பண்புகள் தரும் அனுபவ உரங்களை உபயோகப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உயர்ந்த பண்புகளை மேலும் அதிகப்படுத்தி உன்னை உயர்நிலைக்கு நீ கொண்டு செல்ல வேண்டும் தங்கமே. வாழ்க்கை என்பது கடவுள் உனக்கு தந்த ஒரு வாய்ப்பு. இந்த பிறவி என்பது ஒரு குறிப்பிட்ட அனுபவங்களின் மூலம் சில வளர்ச்சிகளை நீ பெற்று உன்னை உயர்த்தி கொள்வதற்காக கிடைத்த வரம். உனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட வாய்ப்பையும் வரத்தையும் பயன்படுத்தி உன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டியது உனது கடமை தங்கமே. உனது கடமை காரணமாக நீ சில செயல்களை செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். உன் செயல்களுக்கான விளைவுகளை நீ எதிர்கொண்டே ஆக வேண்டும். சில சமயங்களில் நீ எதிர்பார்த்த விளைவுகள் நடக்காமல் போகலாம். அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் அது சாயின் எண்ணப்படியே நடைபெற முடியும். நான் தருவதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. நல்லதை எண்ணி நல்லது செய்து வாய்ப்பை நன்கு உபயோகித்து நீ வாழ்க்கையில் உயர்வதுதான் சாலச் சிறந்தது தங்கமே. முகமலர்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. இந்த நாளை நீ உன் புதிய நாளாக துவங்கு. இந்த சாயின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களோடு இந்த நாளை துவங்கு தங்கமே. இந்த நாள் என் பிள்ளைக்கு இனிய நாளாக இருக்கும். ஓம் சாய்ராம்.